வெல்கம் டு ஜெர்சி கிச்சன். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பொழுதும் கடையில் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி அதை செய்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதில் இருக்க டேஸ்ட்டை விட நம்ம வீட்டில் இருந்து ரெடி பண்ணி செய்யும் போது அது இன்னும் டேஸ்ட் அதிகமாகவும் கிடைக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க நம்ம வீட்லேயே எப்படி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி பஜ்ஜி செய்யலான்னு பார்க்கலாம். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதை நைஸாக கொரகொரப்பு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை மாவை நான் நைஸாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொரகொரப்பு இல்லாமல் நமக்கு மாவு நைஸாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கப்பால் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையை அரைச்சி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறதுனால நமக்கு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்தோமோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே அளவு மைதா மாவு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். மைதா மாவு போடுறதுனால பஜ்ஜி கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். நம்ம முதல்ல கடலை மாவு 1 கப் எடுத்தோம் இல்லையா, அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கிளாஸ் தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பஜ்ஜி மாவு இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நீர்த்தும் போகக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம போடுற மாவு காயில் ஒட்டும். நான் பஜ்ஜி போடுறதுக்காக பஜ்ஜி மிளகா, வாழைக்காய், வெங்காயம் ரவுண்டாக வெட்டினது, உருளைக்கிழங்கு ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 கத்திரிக்காயும் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கத்திரிக்காயும் இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பஜ்ஜி மிளகாவை முதல்ல மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப வலிக்காதீங்க, அப்படின்னாக்கா மாவு அதில் ஒட்டாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நனைச்சே போடுங்க, வலிக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாவில் டிப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா அது பொன்னிறமாகிற வரையும் அது நல்லா 2 பக்கமும் வேக விடுங்க. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற மாவுங்கிறதுனால இது எவ்வளோ குண்டு குண்டாக அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு பரிமாற வேண்டியது தான்.